இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்தது. அதன் பின்னர் பல வங்கிகள் ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி மற்றும் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை குறைத்துள்ளன. இருப்பினும் சில வங்கிகள் இன்னும் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு அதிக வட்டியை வழங்குகின்றன. ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் என்பது ஒரு லாபகரமான முதலீட்டு விருப்பமாகவே உள்ளது. குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு இன்னும் அதிக லாபம் இதில் கிடைக்கிறது. வட்டி விகிதங்களில் தொடர்ச்சியான குறைப்புக்கு மத்தியில் சில சிறு நிதி வங்கிகள் இன்னும் மூத்த குடிமக்களுக்கு எஃப்டி திட்டங்களுக்கு கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களை வழங்குகின்றன. ஒருவேளை நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் கவர்ச்சிகரமான வட்டி வருமானம் பெற விரும்பினால், இந்த வங்கிகளில் ஏதேனும் ஒன்றைத் தேர்ந்தெடுப்பது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட பிறகு கடன்கள் மலிவாகிவிட்டன. அதே நேரத்தில் எஃப்டி மீதான வட்டியும் குறைந்து வருகிறது. சிறு நிதி வங்கியான நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி மூத்த குடிமக்களுக்கு 3 வருட கால அவகாசம் கொண்ட ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு 9% வரை வட்டி விகிதத்தை வழங்குகிறது. அதேபோல ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி மற்றும் சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி ஆகியவை மூத்த குடிமக்களுக்கு 3 வருட கால அவகாசம் கொண்ட ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு 8.75% வரை வட்டியை வழங்குகின்றன. ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்துக்கு அதிக வட்டி தரும் சிறு நிதி வங்கிகள் மற்றும் அவற்றின் வட்டி விகிதங்கள் குறித்து இங்கே பார்க்கலாம். உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 9.1%. நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 9%. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 8.75%. சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 8.75%. யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 8.65%. ஈக்விடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 8.25%.